புது சிருஷ்டிப்பை குறித்து நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். புது சிருஷ்டிப்பிலே தேவன் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிந்தினை அந்த இரத்தத்தினால் நம்முடைய மறுபடியும் அந்த புது சிருஷ்டிப்பை நமக்காக உண்டு பண்ணினார். அந்த 3ஆம் நாளிலே அதனுடைய என்ன காரியங்கள் நடந்தது என்று பார்ப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 32. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கபடியே இயேசுவை இழுப்பதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்துவத்தின் அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். அதாவது நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். அதாவது 3ஆம் நாளிலே தேவன் நம்முடைய பாவங்களுக்காக அந்த நரக வேதனை அடைந்த தேவன் கீழே நரகத்திலேயும் நமக்காக அவர் சென்றிருக்கிறார். அந்த 3ஆம் நாளிலே இதற்கு ஒரு முடிவு கட்டணும். ஆனால் தேவனுடைய அந்த திட்டம் எப்படி? தேவனுடைய திட்டம் இந்த காரியத்துக்காக போனால் அந்த காரியம் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அதனோட முடிவடையும். அந்த மாதிரி அந்த திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த 3ஆம் நாளிலே அவர் சொல்கிறார், இதோ ஒரு வார்த்தை போகிற அந்த நரகத்துக்குள்ளே, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். அவர் சொல்கிறார், நான் இன்று உன்னை ஜனிப்பித்தேன் அப்படி சொல்கிறாரு. அந்த வார்த்தை சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து தேவனுடைய முகத்தை பார்க்குறார், இவர் அவருடைய முகத்தை பார்க்குறார்கள். எப்படி அந்த பாவம் சுமந்து கல்வாரி சிந்தின நிற்கும்போது தேவன் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார். இப்பொழுது நேருக்கு நேராக பேசுகிறார். இதுதான் என்னுடைய குமாரன், நான் இன்று அவனை ஜனிப்பித்தேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் மனித வர்க்கமே பாவத்தில் விழுந்திருந்தது. ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ஆவிக்குரியமான, அதாவது தேவனுடைய உறவில் இருக்கும் பொழுது நம் பாவங்களெல்லாம் சுமந்தார். இயேசு கிறிஸ்து பாவமே அறியாத ஒருவர் பாவத்திலே சுமந்தார். அவர் நமக்காக நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவர் செஞ்சார். ஏனெண்டா நம்ம தான் சிலுவையில் அறையப்பட, நம்ம தான் நரகத்துக்குள்ளே போக வேண்டியது. ஆனால் எல்லாமே அவர் செய்து நம்முடைய மீட்டெடுத்தார். அப்படிப்பட்ட அந்த புது சிருஷ்டிப்பு எப்படி? மறுபடியும் அது இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கும் அதிபதியாக இயேசு கிறிஸ்துவின் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அதாவது இது இந்த சிருஷ்டிப்பினை எப்படி? அதாவது முதற் பிறந்தவரும் இயேசுதான் முதற் பிறந்தவர். ஏனென்றால் அவர்தான் ஆவிக்குரியமான தேவனோடு உறவில் இருந்து, ஏற்கனவே நம்ம ஆதாமில் இருந்த எல்லாருமே பாவத்தில் இருந்தவங்க தான். அவர்தான் தேவனோடு உறவில் இருந்தவர். அந்த அவரால் மரித்து நமக்கு புது சிருஷ்டிப்பு உண்டு. இப்போ அவர் முதற் பிறந்தவர்லேருந்து இப்போ நம்ம அவருக்குள்ளே இருக்கிறதுனால இப்போ அவர் தான் முதல்வர், மற்ற எல்லாமே நம்ம அவருக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளும் இப்பொழுது புது சிருஷ்டியாக இருக்கிறோம். இதுதான் இதனுடைய அர்த்தம். ஏனென்றால் தேவன் இப்படித்தான் அந்த ரட்சிப்பை உண்டு பண்ண முடியும். இந்த மாதிரி ரட்சிப்பை இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். 1 பேதுரு 23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளமான தேவ வசனமாக இருக்கிற அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மாம்சம் எல்லாம் புல்லை போலும், மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் ஆயிருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உலர்ந்தது. கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்ட வருகிற வசனம் இதுவே. அதாவது ஜனிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இதுதான் தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய பிறப்பு தான் அவருடைய 2ஆம் அந்த பிறப்பு ஜனிப்பு. அவர் சொல்கிறார், எந்த வசனத்தை சொல்கிறார்ல, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அந்த வார்த்தையினால் அவர் ஜனிப்பிக்கிறார். எப்படி தேவன் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணிருன்னு சொன்னது போல வார்த்தையினால் உண்டு பண்ணுகிறார். ஜீவ காற்றை ஊதி நீ ஜீவாத்மா ஆக. எப்பொழுதுமே தேவன் தன்னுடைய வார்த்தையினால் தான் உண்டு பண்ணுகிறார். அதுதான் அவருடைய பிரின்சிபல். எப்போவுமே அவர் வார்த்தையினால் தான் செய்கிறார். அவர் செய்த அந்த தேவன் அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த பிசாசுகள் எல்லாம் என்ன ஒரு பெரிய பார்ட்டியே நடக்கு நரகத்துக்குள்ளே. இவர் தான் பிசாசெல்லாம் துரத்தினவர், இவர் நம்ம பொய் சாட்சி சொல்லி சிலுவையில் அரைச்சி மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி சொன்ன அந்த நொடியில் அந்த நரக வேதனையும் உள்ள அவர் அனுபவிக்கிறார். அந்த 3ஆம் நாளில் தேவன் அந்த திட்டத்தை செய்கிறார். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்ல. அப்பொழுதுதான் தேவன் ஒரு வார்த்தை பிறப்பிக்கிறார். அந்த வார்த்தை என்ன வார்த்தை? நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றால் இன்னைக்கு பிறந்தது அப்படி இல்லை. ஏற்கனவே ஒரு மரியாளுக்கு பிறந்த குழந்தையாக இருக்கிறவர். ஆனால் ஜனிப்பித்தேன் என்றால் ஆவிக்குரியமான இதிலே
முதற் பேரானவர், அந்த பேரானவர், அந்த அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய விதத்திலே அவர் ஜென்மிக்கப்பட்டவர். இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இதுதான் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்பொழுது, இப்போ தேவன் நம்மை புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்மை வைத்திருக்கிறார். இப்போ அவர்தான் முதல் சிருஷ்டிப்பிலே அவர் ஜனிக்கப்பட்டிருக்கிறார். அதன் மூலமாக வந்தவர் தான் நாம். இப்போ நாம் அதற்கு சொந்தக்காரராகிவிட்டோம். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது, இப்பொழுது நான் புது சிருஷ்டிப்பு, இந்த சிருஷ்டிப்பை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய இதயமானது பலப்படும். ஒரு நாளும் அது சோர்ந்து போகாது. தேவன் நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம ரட்சிப்பில் வழி நடத்துகிறார். நம்முடைய காரியங்கள் எதனாலும் நம்மை விட்டு விலகினாலும் அவர் தன்னுடைய ரட்சிப்பினால் நம்மை மீட்டெடுத்துகிறார். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது, இந்த மாதிரி சத்தியங்களை நீங்கள் கேட்கும்போது, சிருஷ்டிப்பை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய இதயம் இன்னும் பலப்படும். இதை தொடர்ந்து நாம் கேட்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.